கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் இயேசுவை பின்தொடர போகின்றேன் என்றால் என்னுடைய சிந்தனை, சொல், செயல் மூன்றும் ஒரே நோக்கத்தோடு இருக்க வேண்டும். அவரை பின்தொடர்வது நம்முடைய பணி வாழ்க்கையிலும் அதுதான் தேவை என்பதை தான் இன்றைய வாசகரும் நற்செய்திலும் இயேசுவும் கூறுகின்றார். என்னை பின்தொடரப் போகின்றாய் என்றால் உன்னுடைய எண்ணமும் முழுமையான செயல்களும் அதை மட்டும்தான் சிந்திக்க வேண்டும். அதை தவிர்த்து உன்னுடைய சிந்தனையில் வேறு ஏதாவது ஒன்று இருக்கின்றது என்றால் அது தேவையில்லாத ஒன்று என்பதை தான் இன்றைய நற்செய்தியில் பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். புனித யோவான் இவர் இயேசுவுக்கு மிக நெருக்கமானவர். இயேசுவின் உருமாற்றத்தின் பொழுதும் உடனிருந்தவர். ஜெய்ருசின் மகளை உயிர்த்தெழ செய்த பொழுதும் 3 சீடர்கள் அதில் ஒரு நபராக இருக்கின்றவர். இயேசுவிற்கு மிக பிடித்தமானவராகவும் நெருங்கிய நண்பராகவும் எல்லா இடத்திலும் அவரோடு இருப்பவராகவும் கெத்செமனே தோட்டத்தில் கூட அவரோடு இருந்த ஒரு சீடராகவும் இருக்கின்றார். இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கின்றவராக புனித யோவான் இருக்கின்றார். ராவுணவின் பொழுதும் அவர் மார்பு பக்கமாக சாய்ந்து இருக்கின்ற ஒரு பெரும் நிலையை பெற்றவராக இவர் இருக்கின்றார். இவ்வாறு இருக்கின்ற பொழுது சீடர்கள் 12 பேர்கள் இருக்கின்றார்கள். 12இல் ஒரு நபரானவர் மிக நெருக்கமாக இருக்கின்றார். இயேசு சிலுவையில் இறக்கின்ற பொழுதும், அம்மா இதோ உன் மகன் என்று யோவானிடம்தான் தம்முடைய தாயை ஒப்படைக்கின்றார். இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கின்ற இவரை பார்க்கின்ற பொழுது பிறருக்கு ஒரு பொறாமை வருமா வராதா என்றால் மனிதர்களாகி இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பொறாமை வருகின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இதை சந்தித்திருக்கின்றோம். நமக்கு பிடித்தமான ஒரு நபரிடம் வேறு ஒரு நபர்கள் அவ்வாறு இருக்கின்றார்கள் என்றால் நாம் பொறாமை கொள்வோம். நம்முடைய சிந்தனை இந்த மனிதனத்தை விட அவருக்கு அன்புமிக்க மனிதனாக நான் எவ்வாறு இருக்க வேண்டும், இவர் என்ன நினைப்பார், இவர் என்னை பற்றி நன்றாக நினைக்கின்றாரா, அவ்வாறு நினைப்பதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நாம் சிந்திப்போம். ஆனால் நம்முடைய இலக்கு, நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது? இயேசுவை பின்தொடர வேண்டும், இயேசுவை குறித்து நாம் செயல்பட வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர வேறு நிலையில் நாம் சிந்திக்கின்றோம் என்றால் அது தேவையில்லை என்பதை பேதுருவிடம் சொல்கின்றார். எனவே தான் பேதுரு அவரிடம் கேட்கின்ற பொழுது, இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கின்ற இந்த சீடர் நீங்கள் சென்ற பிற்பாடு, அதாவது நீங்கள் இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுவீர்கள் என்று சொல்கிறீர்களே, அவ்வாறு நீங்கள் உயிர்த்தெழுந்த வந்த பிற்பாடு இந்த சீடருக்கு என்ன ஆகும்? ஒருவேளை எங்களை விட அதிகமான மதிப்பை இவர் பெற்று விடுவாரா? அல்லது நீங்கள் தந்தையிடம் செல்கின்ற பொழுதோ இவரையும் நீங்கள் கூட்டிச் செல்வீர்களா எங்களை விட்டுவிட்டு என்கின்ற எண்ணம் தான் இவரிடம் இருக்கின்றது. அதனால் தான் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கின்றார். இதை முதல் வாசகத்திலே பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவருடைய சிந்தனை மிக தெளிவாக இருக்கின்றது. இயேசுவை பின்தொடர வேண்டும். அதனால்தான் எங்கிருந்து புறப்பட்டாரோ அதே இடத்திற்கு திரும்ப வருகின்றார். திரும்பவும் அவர் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது ரோமை நகருக்கு வருகின்றார். நன்றாக நிச்சயம் அவருக்கு தெரியும், ரோமை நகருக்கு வந்து இயேசுவை பற்றி அறிவிக்க முடியாது. ஒருவேளை இயேசுவை பற்றி அறிவித்தாலும் நிச்சயம் என்னை சாகடிப்பார்கள், கொன்று விடுவார்கள் என்பதை அறிந்தும் பவுலடியானவர் என்ன செய்கின்றார்? என்னுடைய நோக்கம் என்னை கொள்வார்களா அல்லது நான் இறந்து போவேனா அது அல்ல, மாறாக நான் இயேசுவை பின்தொடர வேண்டும், இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்காக இருக்கின்றது. அதனால் தான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுதும் மிக மனதைரியத்தோடு ரோமை நகருக்கு வந்து இயேசுவை பற்றி அவர் அறிவிக்கின்றார். இன்று சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது என்னவென்றால், நான் கடவுளுக்குரிய நபராக வாழ வேண்டும், இறைவனுக்காக வாழ வேண்டும், இறைவனை பின்தொடர வேண்டும், இயேசுவை பின்தொடர வேண்டும் என்று நாம் சிந்திக்கின்றோம் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரே இலக்குதான் இருக்க வேண்டும். மாறாக நான் பிறர் என்ன நினைப்பார், பிறருக்குரியவனாக நான் எவ்வாறு வாழ வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் என்னை குறை சொல்லாமல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் சிந்தித்து கொண்டு இந்த உலகை சார்ந்த விதத்தில் நாம் சிந்தித்து வாழ்கின்றோம் என்றால் எந்த ஒரு நிலையிலும் இவரை பின்பற்றி வர முடியாது என்பதுதான் இன்றைய நற்செய்தியும் வாசகரும் இயேசுவும் மிக தெளிவாக நமக்கு கூறுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. எனவே சற்று சிந்திப்போம். இறைவன் நம்மை அழைத்திருக்கின்றார்,
இறைவனுக்காக வாழப்போகின்றோம் என்கின்ற நிலையில் இருக்கின்ற பொழுது, இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் என்ன சிந்தித்தால் நமக்கு என்ன, இறைவன்தான் நமக்கு முக்கியம் என்கின்ற சிந்தனையோடு இத்திருப்பலியிலே நாம் தொடர்ந்து பயணிப்போம்.